திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்காதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நிலைக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். குரல் எழுப்புவோம். குறிப்பா எவ்வளவு நிதி வரைக்கும் சார் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? நமக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிதியையே இன்னும் அவர்கள் ஒதுக்கவில்லை. கல்வி உள்ளிட்ட பல துறைகளுக்கு ஏற்கனவே அந்த பாக்கி இருக்கிறது. மற்றபடி ஒவ்வொரு பட்ஜெட்டின் போதும் மாநில வாரியாக கணிசமான தொகையை ஒதுக்கீடு செய்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த ஓரவஞ்சனை என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்போம். அப்படி கேட்கும்பொழுது அந்த நிதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது அது எப்படி நம்ம இப்போ சொல்ல முடியும்? அவங்க தான் பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை வஞ்சிக்கும் வகையில் திட்டமிட்டே நிதி ஒதுக்கீடு செய்யாமல் அதை புறக்கணித்து வருகின்றனர். தமிழ்நாடு அதிலே ஒன்று. தமிழ்நாடு மட்டுமில்லாமல் மேற்கு வங்கம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கும் இதே ஓரவஞ்சனையான அணுகுமுறையைத்தான் பாஜக அரசு கையாண்டு வருகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்காதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.